ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட வேண்டும் என்பது எலெக்ஷன் கமிஷன் கடைப்பிடிக்கின்ற விதிமுறைகளில் ஒன்று. ரெக்கக்னைஸ்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஆண்டுக்கு ஒரு முறை, குறைந்தபட்சம் ஒரு முறை பொதுக்குழுவை கூட்டி அதனுடைய செயல்பாடுகள் குறித்து அந்த பொதுக்குழுவில் முடிவெடுக்க வேண்டும். இது விதிமுறை. அந்த விதிமுறைப்படி இந்த டிசம்பர் 31க்குள் பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் பொதுக்குழு தற்போது கூட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்கமணி உங்களுக்கு தான். நீண்ட சர்ச்சைக்கு பிறகு பொதுக்குழு என்று கூறினீர்கள். எலெக்ஷன் கமிஷனுடைய விதிமுறைக்கு உட்பட்டு பொதுக்குழு கூடுகிறது. சர்ச்சைக்கு பிறகு, நீண்ட சர்ச்சைக்கு பிறகு பொதுக்குழு என்பது சரியானது அல்ல. உங்களுக்கு அவ்வளோதான். நாளைக்கு பொதுச் செயலாளர் யார் என்று தேர்வு செய்யப்படுவாரா? அதுக்கான நடைமுறைகள் எப்படி பின்பற்றப்படும்? அது நாளைக்கு நடைபெறுமா? உங்களுக்கு தெரியாத ஒன்று அல்ல. மாண்புமிகு அமரர் அம்மா அவர்களினுடைய இழப்புக்கு பிறகு பொதுச் செயலாளர் பதவி நிரப்பப்பட வேண்டி உள்ளது. அந்த ஒரு செயல்முறையும் பணிமுறையும் பொதுக்குழுவில் ஒரு அங்கமாக இடம்பெறலாம். பொதுச் செயலாளர் பதவிக்கு இதுவரைக்கும் எனக்கு வேண்டும், உனக்கு வேண்டும் என்று யாருமே கோரிக்கை விடவில்லை, மனுக்களும் தரவில்லை. பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுவாரா இல்ல தீர்மானம் நிறைவேற்றப்படுமா? என்ன ப்ராசஸ்? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொன்மன செல்வர் அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே உருவாக்கப்பட்ட சட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு பொதுக்குழுவுக்கும் செயற்குழுவுக்கும் இருக்கிறது. அடிப்படை உறுப்பினர்களுடைய ஆதரவோடு பொதுக்குழு இந்த முடிவை செய்தாக வேண்டும். அந்த அடிப்படையில் பொதுச் செயலாளரை பொதுக்குழு தேர்ந்தெடுக்கும். சார், சசிகலா அவர்களை நீங்க ரொம்ப நாளா வற்புறுத்திட்டு வரீங்க இந்த மாதிரி பொதுச் செயலாளர் ஆகணும்ட்டு. இன்னும் அவங்க சார்பில் ஒப்புதல் கொடுக்கணும் சார். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்காங்களா? ஏதாவது இயக்கத்தினுடைய பல்வேறு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகள், அமைச்சர்கள், தலைமை கழகத்தினுடைய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், சார்பு அணிகளினுடைய பொறுப்பாளர்கள் என அனைவரும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு 33 ஆண்டு காலம் ஒன்றாக அவரது இல்லத்திலேயே தங்கி அரசியல் பணிகளில் அம்மா அவர்களோடு இணைந்து செயல்பட்டு வந்த அனுபவமிக்க அம்மாவினுடைய உடன்பிறவா சகோதரியாக இலங்கி வரும் திருமதி சசிகலா எனப்படும் சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக நிற்க வேண்டுமென்று அனைத்து அமைப்புகளும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன. ஆனால் இதுகாரும் அவர்களுடைய ஒப்புதல் தரப்படவில்லை. அவர் கலந்து கொள்வாரா? அவர் கலந்து கொள்வதில்
பிரச்சனை எதுவும் இல்லை, ஏன் இந்த கேள்வி என்று எனக்கு புரியவில்லை. இல்ல நீங்க வந்து அனைத்து ஏறக்குறைய அனைத்து தலைவர்களும் குறிப்பா சார்பணிகள் எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க ஒருமனதா. எனவே நாளை நடக்கக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே ஒரு புதிய பொதுச்செயலாளரா அவர் அறிவிக்கப்படுவதற்கும் தேர்ந்தெடுப்பு ஒரு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்கறதுக்காக கலந்துப்பாங்கன்னு கேட்குறேன். இல்லை, அவர்கள் கலந்து கொண்டாலும் கலந்து கொள்ளாவிட்டாலும் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பு பொதுக்குழுவுக்கு இருக்கிறது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், ஏற்கனவே சசிகலாவை தேர்ந்தெடுப்பதற்கு கட்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரியான ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கா? இல்லை, அவர்களுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டும் என்றல்ல. நீங்கள் கேள்விகள் கேட்கின்ற நேரம் ஒரு பொதுக்குழுவுக்கு பெரிய சர்வ அதிகாரம் இருக்கிறது என்பதைத்தான் நான் சுட்டி காட்டினேன். பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் பொதுக்குழு நாளை முடிவை எடுக்கும். சார், சசிகலா புஷ்பா போட்ட வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது, ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆகிருக்கும்போது பொதுக்குழுவில் வந்து வி.கே. சசிகலாவை தேர்ந்தெடுப்பது சரியான அணுகுமுறையாக இருக்குமா? உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணை ஏதேனும் இருந்தால் அதுதான் பொதுக்குழுவை கட்டுப்படுத்துமே ஒழிய ஒருவர் மனு போட்டிருக்கிறார், வழக்கு போட்டிருக்கிறார் என்றால் அது சட்ட ரீதியாக எந்தவித கட்டுப்பாட்டையும் உருவாக்காது. அஇஅதிமுக தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன், எலெக்ஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் மனு தாக்கல் செய்வது, ஏன்னா லேட் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இருக்கும்போது நாமினேஷன்ஸ் நடக்கும், எல்லாரும் அவங்க பொதுச் செயலாளர் ஆகணும்னு நாமினேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் அந்த நடைமுறையை பின்பற்றாம பொதுக்குழுவே கூடி புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு நடைமுறையா இருக்கு. அது புது நடைமுறை இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொதுச் செயலாளராக இருந்தார், நாவலர் நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளராக இருந்தார், சகோதரர் ராகவானந்தம் பொதுச் செயலாளராக இருந்தார், பாவு சண்முகம் பொதுச் செயலாளராக இருந்தார், எம்ஜிஆரே பொதுச் செயலாளராக இருந்தார். இப்படிப்பட்ட நடைமுறை அது நடைமுறையாக இருக்கலாம், ஆனால் அது விதிமுறை அல்ல. வி.கே. சசிகலா தலைவர் ஆவதற்கு எந்த விதிகளை வேணால் தளர்த்துவீர்கள், தளர்த்தப்படுமா? அப்படி இல்லை. பொதுக்குழு தனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு தடை ஏதும் இல்லை. சசிகலா அவர்கள் வந்து பொதுச்செயலாளர் பொறுப்பேற்கிறதுக்கு இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர் ஆனந்தராஜ் தற்போது செய்தியாளர் சந்தித்த போது சொன்னாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதை பொதுக்குழு தான் முடிவு செய்ய வேண்டும், பொதுக்குழு தான் முடிவு செய்யும். சார், ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க எப்பவுமே. அந்த மாதிரி நாளைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய பொதுச் செயலாளர் வந்து என்ன பதவி இருக்காங்க சார்? நிரந்தர பொதுச் செயலாளர் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்ட விதிகளில் அப்படி ஒரு பதவி இல்லை. அன்பின் காரணமாக, அவாவின் காரணமாக அப்படி நிரந்தர பொதுச் செயலாளர் என்று பொன்மனை செல்வி அம்மா அவர்களை அழைத்தது ஒரு பாசத்தின் அடிப்படையில், அம்மாவின் மீதுள்ள பற்றின் அடிப்படையில் அது ஏற்பட்ட ஒரு நிகழ்வை ஒழிய கட்சியின் விதிகளில் அப்படி இல்லை. அதிமுகவில் 1.5 கோடி உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்லியிருக்கீங்க. இப்போ பொதுச் செயலாளர் தேர்வில் இந்த 1.5 கோடி அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களின் கருத்தும் மனநிலையும் எடுத்துக்கொள்ளப்படுமா, அல்லது பொதுக்குழு முக்கிய நிர்வாகிகள் கருத்தை மட்டும் கொண்டு அந்த தேர்வு இருக்குமா? பொதுக்குழு ஒரு முடிவை செய்யும். எந்த நேரத்தில் எந்த காலத்தில் வேண்டுமென்றாலும் அடிப்படை உறுப்பினர்களின் கருத்தும் கேட்பதற்கு சட்டத்திலே கட்சியினுடைய விதியிலே இடம் இருக்கிறது. அந்த விதியின்படி செயல்முறைகள் மேற்கொள்ளப்படும். அப்போ 1.5 கோடி தொண்டர்களிடமும் கருத்து கேட்கப்படுமா? தற்போது அந்த பிரச்சனை எழவில்லை. தேவையான நேரத்தில் அதற்கு விதியில் இடம் இருக்கிறது. அது எந்த மாதிரி கருத்துக்களை அவர்களிடம் பெறுவீங்க? அது தற்போது எழுப்பப்பட வேண்டிய கேள்வியே இல்லை. தற்போது அது எழவில்லை. சார், நாளை பொதுக்குழு செயற்குழு கூட இருக்க நேரத்தில் இன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு 2 குழு மத்தியில். இதை பத்தி எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அது கேள்வி தெளிவாக இருந்தால் நான் தெளிவான பதிலை சொல்லலாம். அதாவது எப்போதுமே அஇஅதிமுக அவர் இல்ல சார், எப்பவுமே பிரச்சனை வரும். இந்த மாதிரி சசிகலா புஷ்பாவுடைய ஆட்கள் வந்து தொண்டர்கள் வந்து நாளை சசிகலா நடராஜன் அவர்கள் வந்து ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதனால இன்று காலை கைகலப்பு ஏற்பட்டிருக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில். எப்படி பாக்குறீங்க நீங்க? அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரர்கள் யாருமே அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் ஈடுபடவில்லை. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டுக்கு ஆகாதவர் அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒருவர் உங்கள் வீட்டுக்குள் நுழைந்து
சில பிரச்சனைகளை உருவாக்கினால் அதனுடைய கான்சிக்வென்ஷியல் எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை ஒட்டிய தொடர்பு நிகழ்வுகள் நடப்பது என்பது இயற்கையான ஒன்றுதானே. அதனால் இயற்கையான நிகழ்வு, அதாவது an action has got a reaction, அந்த அடிப்படையில் அது நிகழ்ந்திருக்கிறது. எப்போதுமே அதிமுகவோட மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா என்றால் இது வன்முறையை நியாயப்படுத்தவில்லை. அதாவது யார் வேண்டுமென்றாலும் எதை வேண்டுமென்றாலும் செய்கிற போது உணர்வுகள் என்பது சில நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறது. அதுதானே ஒழிய வன்முறையை ஊக்குவிக்கிற இயக்கம் புரட்சித் தலைவரால் துவக்கப்பட்ட இந்த பேரியக்கம் அல்ல, அம்மாவால் பேணி வளர்க்கப்பட்ட இந்த பேரியக்கம் அல்ல, வன்முறையில் நம்பிக்கையுடைய இயக்கம். இந்த இயக்கம் எந்த காலத்திலுமே இல்லை. ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னாவே ஒரு அதிரடியான முடிவு எடுப்பாங்க. குறிப்பா கட்சியில இருக்கட்டும், தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், இல்ல வேட்பாளர் பட்டியலா இருக்கட்டும், இல்ல தமிழக வளர்ச்சியில கூடிய மற்ற முடிவுகளா இருக்கட்டும், அதிரடியா எடுப்பாங்க. அப்படி ஒரு புதிய தலைமை பொறுப்பேற்கக்கூடிய புதிய தலைமையும் அதிரடியா உத்வேகமா அதிமுக வலியுறுத்தி செல்லுமா? பொதுச் செயலாளருடைய தேர்வுக்கு பிறகு யார் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய செயல்பாடுகளிலிருந்து இதற்கு விடையை நீங்கள் பெற முடியும். அப்படி என்றால் இந்த பொதுச் செயலாளர் தேர்வில் ஏதாவது போட்டிகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இதுகாரம் போட்டி இருப்பதற்கான அறிகுறி சிறிதும் இல்லை. சார், 10 நாளுக்கு முன்பாக சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு சில பேர் கோரிக்கை வச்சாங்க. ஆனா அதுக்கு பிறகு அந்த கோரிக்கை புரிஞ்சுட்டே வந்தது. பொதுச் செயலாளர் ஆகணும் மட்டும் தான் இப்ப சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற கோரிக்கை நாளை நடக்க இருக்கிற பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவினுடைய எல்லை பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பணி. அதை ஒட்டி இயக்கம் தொடர்பான வேறு கருத்துக்களை பற்றி பேசலாம், முடிவெடுக்கலாம், பேசாமலும் இருக்கலாம். இதுதான் நிலையை ஒழிய நாளைக்கு பொதுச் செயலாளரை பதவி குறித்த பணியை தவிர வேறு பணிகளை பொதுக்குழு மேற்கொள்ள வாய்ப்பில்லை, மேற்கொள்ளாது. ராம்மோகன் ராவ் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அதிமுக அரசை வந்து கடுமையா சாடி குற்றம் சாட்டி அவர் வந்து ஒரு அலிகேஷன் வச்சிருக்காரு. கவர்மெண்ட் எதுவும் பண்ணல. ஒரு சீஃப் செக்ரட்டரியுடைய வீடு வந்து ரெய்ட் பண்ணும்போது, அவருடைய ஆபீஸ் ரெய்ட் பண்ணும்போது இந்த கவர்மெண்ட் எதுவும் பண்ணல. இதே வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்திருந்தாருன்னா இப்படி நடந்திருக்காது அப்படின்ற பட்சத்துல அவர் இப்ப இருக்கிற முதலமைச்சர் வந்து எதுவும் செய்யலை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை தான் அந்த கருத்து வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி அஇஅதிமுக பார்க்கு? உங்களுக்கு தெளிவாக தெரியும், அந்த ரெய்டை மேற்கொண்டது மாநில அரசு அல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் அல்ல. அது மைய அரசனுடைய செயல்பாடு. அவ்வளவுதான் அதற்கு பதில். வி.கே. சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு செகண்ட், அந்த அம்மா 2 தடவை முயற்சி பண்றாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஷியான் ஹுசைனே இன்னைக்கு பிரஸ் மீட்ல என்ன சொல்லிருக்காருன்னா, ஜெயலலிதாவோட மரணம் வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை, அதுக்கு நடராஜன் தரப்பு தான் காரணம், அவங்களோட உடலை வந்து பிரேத பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? இது ஒரு ஆதாரமற்ற, அறவே ஆதாரமற்ற, அடிப்படையே இல்லாத, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டுக்கோப்பை குலைக்க வேண்டும் என்ற உள்நோக்கோடு வெளியிடப்படுகின்ற ஒரு பொய் செய்தியாகும். அப்போலோ மருத்துவமனையில் என்ன நடந்தது, எத்தகைய சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பது பற்றியெல்லாம் விவரம் புரிந்த மீடியாக்களான உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. உண்மையிலேயே தெரியவில்லை. சரி, விளக்கம் சொல்கிற கேட்டுங்க, பரவாயில்ல, தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் இது போன்ற கேள்விகளை என்னிடம் கேட்பது தவறு அல்ல. இது போன்ற கேள்விகளை நீங்கள் அப்போலோ மருத்துவமனையிலும் கேட்க வேண்டும். அவர்கள் ஒரு 7 பேர் 8 பேர் உள்ள நிபுணர்கள், உலகத்தர வாய்ந்த நிபுணர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிறார்கள், அவரையும் கேட்டிருக்க வேண்டும். அல்லது உலகிலேயே நம்பர் 1 லங் செஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகின்ற
அந்த லண்டனில் இருக்கிற ரிச்சர்ட் ஹாஸ்பிட்டலை அவர்களையும் அங்கிருந்து 3 பேர் வந்தார்கள், உலக பிரசித்தி பெற்ற நிபுணர்கள், அவர்களையும் கேட்டிருக்க வேண்டும். அதை போலவே உலகத்தரம் வாய்ந்த இந்தியாவுக்கு ஒரு மருத்துவத்துறையில் ஒரு முன்னணியான ஒரு விஞ்ஞான ரீதியான வளர்ந்த நாடு என்ற பெயரை எடுத்து கொடுத்த அந்த நிபுணர்கள் விஞ்ஞானிகள் நிறைய உள்ளடக்கிய எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய நிபுணர் குழுவும் அதற்கு பதில் சொல்லியிருக்கக்கூடும். சிங்கப்பூரில் இருந்து உலகில் எந்தெந்த பகுதியிலே சிக்கலான ஃபிசியோதெரப்பி பிரச்சனை எழுகிறதோ அங்கெல்லாம் பறந்து சென்று அந்த சிகிச்சை தரக்கூடிய உலக அளவிலே பிரசித்தி பெற்ற சீன இனத்தைச் சேர்ந்த சிங்கப்பூர் எலிசபெத் மருத்துவமனையைச் சேர்ந்த அந்த நிபுணர்களும் இதற்கு பதில் சொல்லியிருக்க முடியும். இந்த 15 பேர் உள்ள ஒரு உலகத்தர வாய்ந்த மருத்துவ நிபுணர் குழுவிடம்தான் அம்மாவினுடைய உடல்நல பரிசீலனை, உடல்நல பாதுகாப்பு, கண்காணிப்பு, மருத்துவ சிகிச்சை ஒப்படைக்கப்பட்டது. அங்கு எந்த ஒரு தவறும் நடந்ததாக அதற்கு ஆதாரமில்லை. என்னை பொறுத்தவரைக்கு நான் அந்த மருத்துவமனையோடு நெருங்கிய தொடர்போடு தான் இருந்தேன். பொன்மனச்செம்மல் அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அப்போலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்ட நேரத்திலிருந்து அந்த மருத்துவமனையினுடைய செயல்பாடுகளை, உள்கட்டமைப்பு வசதிகளை நான் நன்கு அறிவேன். உலகிலே எந்த ஒரு பகுதியிலே ஒரு நவீன கருவி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டாலும், அதில் பயிற்சி பெற்ற நிபுணத்துவம் மேற்கொள்ளப்பட்டாலும், மருத்துவர்களை இங்கிருந்து அங்கு அனுப்பி அல்லது அமெரிக்க மண்ணிலே வாழுகிற அல்லது பிற நாடுகளில் வாழுகிற இந்தியாவைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் மூலம் பயிற்சி எடுத்து அப்படி உலகத்தர வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள், உலகத்தர வாய்ந்த இயந்திரங்கள், கருவிகள் இவற்றை கொண்டிருக்கிற அப்போலோ மருத்துவமனை கண்ணும் கருத்துமாக செயல்பட்டது. நான் அறிந்தவரை அங்கே பணியாற்றிய பல மருத்துவர்கள், கிட்டத்தட்ட எல்லா மருத்துவர்களுமே அந்த 74 நாளும் அவர்கள் உணவு உண்பதும் உடை மாற்றுவதும் போன்ற அனைத்து பணிகளையுமே அங்கு மேற்கொண்டு ஆல் ரவுண்ட் த கிளாக் அட்டென்ஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 24 மணி நேர கண்காணிப்பை மேற்கொண்டிருந்தார்கள். இதுதான் உண்மை நிலை. எந்த குறைபாடும் இல்லாத அளவிற்கு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சை அம்மா அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. முதலிலே லங் இன்ஃபெக்ஷன் என்பதற்காக, அதாவது நுரையீரல் தொற்று நோய் வந்த காரணத்தால், உங்களுக்கெல்லாம் தெரியும், நுரையீரல் தொற்று அம்மாவுக்கு இருந்த நேரம் காய்ச்சலோடு அளவு கடந்த சளி தொல்லையோடு, முதல்ல ஃபர்ஸ்ட் ரன்னிங் நோஸ், லேட்டர் அது ஒரு கெட்டி சளியாக நெஞ்சு சளியாக மாறி அந்த நிலையிலும் அளவு கடந்த சில காய்ச்சல் என்ற நிலையிலும் கூட கிட்டத்தட்ட 17-18 தினங்கள் அரசு பணியை அவர்கள் தளராமல் ஒரு விடாப்பிடியாக மேற்கொண்டிருந்தார்கள். சில மீடியாக்கள் கூட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லையே, ஏனம்மா நீங்கள் ஓய்வெடுக்கக்கூடாது என்று கூட அம்மாவிடம் கேட்டார்கள். அது அம்மாவினுடைய முறை, அணுகுமுறை, அவர்களுடைய அந்த ஒரு பணி கடமையின் மீது வைத்திருந்த கட்டுப்பாடு, உடல்நலத்தை சரி கவனிக்கவில்லையே என்று கூட நாங்களாம் வருத்தப்பட்டது உண்டு. அந்த நிலையில் அங்கிருந்து கொண்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் வாஸ் கிவன் ஃபார் செஸ்ட் இன்ஃபெக்ஷன், அந்த லங் இன்ஃபெக்ஷன். அந்த நுரையீரல் தொற்று மிக கடுமையாக ஆகிவிட்டது. அந்த நுரையீரலில் ஏற்பட்ட கெட்டிச்சலை படிப்படியாக, அது உங்களுக்கு தெரியும், சாதாரண ஒரு கொப்பளம் இங்கே வந்து விட்டாலும் கூட அது என்ன ஆகுது, கொப்பளம் என்று விட்டுவிட அதிலே பஸ் ஃபார்மேஷன் வந்துடுது. நெஞ்சுச்சளி கெட்டிச்சளியாக மாறி அதுக்குள்ளே பாக்டீரியாலாம் அங்கே நிறைய வருகிற போது அது புண்ணாக்கி விடுகிறது நுரையீரலை. நுரையீரல் புண்ணாகி நான் சுவாசிக்கின்ற அந்த காற்று, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் கலந்த காற்று நுரையீரலுக்கு செல்லுகிற போது அந்த காற்றும் இன்ஃபெக்ட் ஆகி அதற்கும் இந்த தொற்று பரவி விடுகிறது. அங்கிருந்து தான் காற்று இருதயத்தையும் அந்த நுரையீரலையும் பிரிக்கக்கூடிய அந்த சுவற்றின் வழியாக இருதயத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி இருதயத்துக்கு சொல்லுகிறது மைட்டல் வால், அது வழியாக செல்லுது. அங்கேயே அந்த இன்ஃபெக்ஷன் தொற்று பரவிவிட்டது. இது லட்சத்துக்கு ஒருவருக்கு இப்படிப்பட்ட தொல்லை ஏற்படும். நெஞ்சுச்சளி இந்த மாதிரி அதிகப்படியான காய்ச்சல், சளி, பஸ் ஃபார்மேஷன் என்ற அளவுக்கு நெஞ்சுச்சளி முற்றுகிற போது ஏற்படுகின்ற இந்த உபாதை உலக அளவிலே மருத்துவத்துறையிலே தெரிந்த ஒன்று தான். சிகிச்சை அம்மாவுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், டயபெட்டிக்ஸ் இருந்தது. டயபெட்டிக்ஸ் கட்டுக்கோப்புக்கு வைக்கப்பட்டது. ஆனாலும் கூட
ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேல் அம்மாவுக்கு டயபெட்டிக்ஸ் இருந்த காரணத்தால் எந்த பாக்டீரியா இருந்தாலும் அந்த குளுக்கோஸ் லெவல் பாடியில் அதிகமாக இருக்கிற நேரம் ஆன்டிபயாட்டிக்கை ரெசிஸ்ட் பண்ணும். உங்கள் வீட்லேயே தெரியும், எல்லார் வீட்லேயுமே தெரியும். சுகர் லெவல் அதிகமாக இருந்தால் ஆன்டிபயாட்டிக் கேட்காது, புண்ணு ஆறாது. நிறைய கொஞ்சம் இருந்ததுன்னா கை காலில் புண்ணு வந்தால் கூட ஆறாது. அந்த அடிப்படையில் நுரையீரல் ஏற்பட்டிருக்கிற அந்த நுரையீரல் தொற்றும் புண்ணும் ஆறவில்லை. இந்த பாக்டீரியா அது கட்டுப்படுத்தவில்லை. பிறகுதான் லங் செஸ்ட் இன்ஃபெக்ஷனில் உலக பிரசித்தி பெற்ற ரிச்சர்ட் ஹாஸ்பிட்டல் நிபுணர்கள் வந்தார்கள். அதிலே ரிச்சர்ட் பேலே போன்ற ஒரு உன்னதமான நிபுணரெல்லாம் வந்தார்கள். கில்னானி என்று சொல்லக்கூடிய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த மிகச்சிறந்த நிபுணர் வந்தார். நாய்க் என்று சொல்லக்கூடிய ஹார்ட்டில் ஹார்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், எந்த பிரச்சனைக்கும் உலக பிரசித்தி பெற்ற நிபுணர் அவரும் வந்தார். இப்படியெல்லாம் இவர்கள் சிகிச்சை மேற்கொண்டு படிப்படியாக அந்த லங் இன்ஃபெக்ஷன், இந்த பாக்டீரியாவுக்கு எந்த மருந்து அது கட்டுப்படுத்தும் என்று சுகர் லெவலை கட்டுப்படுத்தினார்கள், டயபெட்டிக்ஸை முழுக்க கட்டுப்படுத்தினார்கள். படிப்படியாக அந்த கிருமிகள் எல்லாம் அவர்கள் கொடுத்த அந்த மெடிசினல் காம்பினேஷனுக்கு கட்டுப்பட்டு சரியானது. அதை எடுத்து இருதயத்துக்கு தாக்கியிருந்த மைட்டல் வால் பக்கம் தாக்கியிருந்த அந்த தொற்றும் மறைந்தது. இதுதான் நடைமுறையில் நடந்தது. அது வேறு. ஆனால் இருதயம் திடீரென்று கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டது என்பது மணி 5 மணி இருக்கும், 4 மணி இருக்கும். அம்மா நன்றாகத்தான் இருந்தார்கள். அம்மா ஒரு 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 நிகழ்ச்சியை கூட, குழந்தைகள் நிகழ்ச்சி கூட காட்டப்பட்டதை பார்த்து கொண்டிருந்தார்கள். மருத்துவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆனால் கார்டியாக் அரெஸ்ட் என்பது வேறு, ஹார்ட் அட்டாக் என்பது வேறு. உடம்புல கொலஸ்ட்ரால் நிறைய இருந்ததுன்னா என்ன ஆகும்? நல்லா இருக்குது சுகர் ரத்த குழாய், ஆனால் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது. ஆயில் ஃப்ரைடு ஃபுட்டு நிறைய சாப்பிட்டாலும் சரி, அல்லது நிறைய மாவுச்சத்து இனிப்பு சாப்பிட்டாலும் சரி, ட்ரைகிளிசரைட்ஸ் அண்ட் லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால், வெரி லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் என்பவையெல்லாம் இரத்த குழாயில் அடைக்கிற போது நல்ல நிலையிலே இருக்கிற இரத்த குழாய் வெடித்து விடுகிறது. தட் இஸ் நோன் எஸ் ஹார்ட் அட்டாக். ஆனால் பல ஆண்டுகளாக சர்க்கரை நோயில் இருக்கின்ற போது அந்த இரத்த குழாய்க்கு சுருங்கி விரிகிற அந்த இரத்த குழாய்க்கு சுருங்கினால் விரியக்கூடிய தன்மை, அதையெல்லாம் தருவது எண்டோத்திலியம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த எண்டோத்திலியம் பகுதி நாளுக்கு நாள் இரும்பை துரு அரிப்பது போல அந்த எண்டோத்திலியம் என்ற பகுதியை நாளுக்கு நாள் குளுக்கோஸ் அதை செயலிழக்க செய்கிறது. அப்படி 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் என்று சர்க்கரை நோய் இருக்கிற போது அந்த கார்டியாக் அரெஸ்ட் சில நேரம் ஏற்பட்டு விடுகிறது. அப்படி ஏற்பட்ட ஒரு எதிர்பாராத விபத்து தான் அம்மாவுக்கு ஏற்பட்ட கார்டியாக் அரெஸ்ட். இதை பற்றியெல்லாம் இன்றைய தினமணி பத்திரிகையில் கூட டாக்டர் தங்கவேல் என்று கருதுகிறேன் என்பவர் மிக தெளிவாக என்ன அப்போலோ மருத்துவமனையிலே நடந்தது, லண்டன் டாக்டர்கள், அதே போலவே எய்ம்ஸ் டாக்டர்கள், சிங்கப்பூர் மருத்துவர்கள் எப்படிப்பட்ட சிகிச்சை மேற்கொண்டார்கள் என்பதெல்லாம் அதிலே காட்டப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் கூறுகிற சகோதரி அவர்கள் கேட்ட கேள்விக்கு கூட்ட ஆதாரமற்றது. இதுதான் உண்மை நிலை. மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு ஓ பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஆக மத்திய அரசு அவரை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். சசிகலா should become the chief minister. யாருமே பன்னீர்செல்வம் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடாது என்று யாருமே சொல்லவில்லை. திரு வெங்கையா நாயுடு அவர்களுடைய பேட்டியையும் நான் கேட்டேன். பன்னீர்செல்வத்தை மட்டும்தான் அம்மா நியமித்தார், அவர்தான் இருக்க வேண்டும், மற்றவர்களை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று திரு வெங்கையா நாயுடு அவர்களும் சொல்லவில்லை. வீணான குழப்பத்தை உருவாக்குகிறார்கள். இந்த கட்சி ஒரு கட்டுக்கோப்பான கட்சி. பொன்மனச்செம்மல் புனித எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட இந்த இயக்கம் மக்கள் இயக்கம், மனிதநேயமிக்க ஒரு இயக்கம். இந்த இயக்கம் 30 லட்சம் உறுப்பினர்களோடு இருந்த பேர் இயக்கம் 1.5 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்களுடைய ஒரு பேர் இயக்கமாக மிலிட்ரி டிசிப்ளினோடு கட்டுக்கோப்போடு பேணி வளர்க்கப்பட்டது அம்மாவின் காலத்திலே. அம்மா அவர்கள் உருவாக்கிய அந்த கட்டுக்கோப்பு, அந்த கண்ணியம், அந்த கடமை உணர்வு, அந்த ஒழுக்க நீதி என்றும் இந்த இயக்கத்தில் தொடரும், இன்றும் தொடர்கிறது. இங்கு அந்த பிரச்சனை இவர் முதல்வர் அவர் முதல்வர் என்ற பிரச்சனை கட்சிக்குள் எழவில்லை. சிலர் பத்திரிகைகள் கூறுகிறார்கள், பேசுகிறார்கள் என்றால் நிலைப்பாடு நாளைய பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிற பொதுக்குழு தான். இதுதான் நிலை. ஆனால் அதிமுகவிலிருந்து விலகிய
நடிகர் ஆனந்தராஜ் முக்கியமான ஒரு தகவல் வெளியிட்டிருக்காரு. அதாவது மாவட்டந்தோறும் சசிகலா அவர்கள் வி.கே. சசிகலா அவர்கள் தான் பொதுச் செயலாளர் ஆகணும்னு சொல்லி மாவட்டந்தோறும் அதிமுக தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஆனா இது கட்டாயப்படுத்தி நிறைவேற்றுவது போல இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரி கருத்தை வெளியிட்டிருக்காரு ஆனந்தராஜ். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது அந்த நிலைப்பாடே தற்போது உருவாகவில்லை, அதைத்தான் சொல்லுகிறேன். இப்போ இந்த பிரச்சனை ஒன்லி போஸ்ட் தட் இஸ் வேக்கன்ட் இஸ் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் த பார்ட்டி. சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்க வேண்டியவர் முதலமைச்சர், பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்க வேண்டியது பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிற பணி நாளைக்கு நடக்கிறது. இதுதான் நிலவரம். சார், ஆனந்தராஜ் விலகலுக்கான காரணத்தை வந்து சொல்லும்போது உங்களுடைய பேச்சு செங்கோட்டையின் பேச்சு வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒழித்தது எல்லாம் கழகத்தினுடைய ஏகமனதாக கூறப்படுகிற கருத்துக்களை அஃபிஷியல் ஸ்போக்ஸ்பர்சன் என்ற முறையிலே, செய்தி தொடர்பாளர் முறையிலே நான் கூறினேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்தா அல்லது மற்றவர்கள் கருத்தா என்ற ஏகப்பனதாக கட்சியினுடைய அனைத்து அமைப்புகளும் எடுத்த முடிவினை நான் கூறினேன். அது ஆனந்தராஜ் அவர்கள் அப்படி ஏதேனும் சொல்லி இருந்தால் அதற்கு நான் பதில் கூற விரும்பவில்லை. மறைந்த முதலமைச்சர் பதவி இழந்த நேரத்தில் கூட ஒரு முறையும் சசிகலாவை முன்னிறுத்தாத போது நாளைக்கு நீங்க அவர்களை முன்மொழிவது சரியா இருக்குமா? கேள்வி இன்னொருக்கா கேளுங்க. மறைந்த முதலமைச்சர் தான் பதவி இழந்த சூழ்நிலையில கூட ஒரு நாளும் சசிகலாவை அரசியல் ரீதியாக முன்னிறுத்தாத போது நாளைக்கு நீங்க அவங்க முன்னிலைப்படுத்துறது முறையா இருக்குமா? தம்பி அங்கே கொஞ்சம் பேசாதீங்க, வேண்டாம். அதாவது அமரர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவர் பதவி இழந்த நேரத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவரைத்தானே முதலமைச்சராக நிலைநிறுத்த முடியும். அப்போது இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு முதலமைச்சராக செயல்படக்கூடிய தகுதி, பொறுமை அனைத்தும் இருப்பவர் பன்னீர்செல்வம் அவர்கள் தான் என்று அம்மா அவர்கள் கருதிய காரணத்தால் அவரை நியமித்தார்கள். அது ஒன்றும் தவறல்லவே. இல்லைண்ணா, அரசியல் உள்ளிட்ட எந்த சூழ்நிலையிலும் சொன்னாங்க. புரியல. அரசியல் உள்ளிட்ட பதவி துறத்த உள்ளிட்ட எந்த சூழ்நிலையிலும் நான் சொல்லியிருக்கேன். அந்த நேரத்தை மட்டும் சொல்லலாம். பதவியை இழந்த சூழ்நிலை மட்டும் நான் சொல்லல. சரி, அது உள்ளிட்ட அனைத்து சூழ்நிலைகளும் அரசியல் ரீதியாக அவங்களை முன்னிறுத்தலையும் தான் நான் கேட்குறேன். அரசியல் ரீதியாக மிகவும் முன்னிறுத்தினார். அதுதான் உண்மை நிலை. நாங்கள் கூடவே இருந்தோம் அல்லவா, எங்களுக்கு தெரியும் அல்லவா. அம்மா அவர்களுக்கு ஆயிரம் பணிகள், ஒரு முதலமைச்சருக்கு ஆயிரம் பணிகள் இருக்கின்ற போது அந்த பணிச்சுமை பகிர்ந்து கொள்வது தான் எல்லா காலத்திலுமே இயற்கை, எல்லா முதலமைச்சர்களும் கடைப்பிடித்த நடைமுறையாகும். அது என்ன, எங்கள் கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சராகலாக இருந்தாலும் சரி, பிற கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர்களாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்ட துறைகள் அரசு நிர்வாகத்திலே இருக்கின்றன. அந்த 45க்கும் மேற்பட்ட துறைகள் பல்வேறு பணிகளை மேற்கொள்ளுகிற போது முதலமைச்சரே அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள முடியாது என்ற காரணத்தால் தான் 10 அமைச்சர்கள், 20 அமைச்சர்கள், 30 அமைச்சர்கள் என்று போட்டு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அப்படி பகிர்ந்தளிக்கப்படுகிற நேரம் ஒரு புறம் ஆட்சி எந்திரம், இன்னொரு புறம் கட்சி எந்திரம். அந்த கட்சியை பேணி காப்பதற்கு முதலமைச்சர் இரண்டையும் செய்வதற்கு பல நேரங்களில் சிக்கல் வருகிற போது எல்லா இயக்கங்களும் ஒரு குழுவை அமைத்துக் கொள்கிறார்கள். நம்பிக்கைக்கு வேண்டியவர்களை அமைத்துக் கொள்கிறார்கள். திறமையானவர்கள் யார் என்று தேர்ந்தெடுக்கிறார்கள். நுணுக்கத்தோடு செயல்படக்கூடியவர்கள் யார், பொறுமையோடு செயல்படக்கூடியவர்கள் யார், அரசியல் ஞானத்தோடு செயல்படக்கூடிய யார் என்று தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அம்மா அவர்கள், மாண்புமிகு அமரர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தகுதியுள்ளவர் இயக்கத்தை காக்க, தட் இஸ் ஆர்கனைசேஷனல் மேட்டர்ஸ், அமைப்பு ரீதியான பணிகளை செவ்வனை செய்யக்கூடிய, பல கண்களை கொண்டு அதை பார்த்து கணிக்காதிக்கக்கூடிய திறமை திருமதி சசிகலா எனும் சின்னம்மாவுக்குத்தான் இருக்கிறது என்று கருதி அவர்களிடம் இந்த பொறுப்பை படைத்தார்கள். நாங்கள்லாம் அமைச்சர்களாக, நான் நிதியமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, எல்லா காலத்திலும் பிரச்சனைகள் என்று வருகிற போது சில பிரச்சனைகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் கவனிப்பார், கேட்பார், பேசுவார். அதுக்கே காலத்தை செலவழிக்க முடியாது என்ற காரணத்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சசி அவர்களிடம் சென்று கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உத்தரவை போட்டு விடுவார். அந்த அம்மாவோட நாங்கள் எல்லாம் பேசுவோம், பேசி பிரச்சனைகளை சொல்லுவோம், கூர்ந்து கவனிப்பார். மிக்க ஞானம் உள்ளவர். கிட்டத்தட்ட இந்த 45 அரசு துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையை ஒட்டிய கட்சியினுடைய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனை இருந்தாலும் சரி, 64,000க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டிருக்கிற பேரியக்கு இந்த அமைப்பு. அந்த கிளைகளை கட்டுப்படுத்த வேண்டும், ஊராட்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும், பேரூராட்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும், நகராட்சி, அதே போல் மாநகராட்சி,
இப்படி பல்வேறு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளை ஒருங்கிணைக்கின்ற போது நம்பிக்கையான ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தேவை. அம்மா தனக்கு வேண்டிய நம்பிக்கையான ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், நாலேஜ் உடையவர், சிந்தித்து செயல்படக்கூடியவர், பொறுமையோடு இருக்கக்கூடியவர், விவரம் புரிந்தவர் என்று என்னை மட்டுமல்ல அனைத்து அமைச்சர்களும் நாங்கள் அது சின்னம்மா அவர்களிடம் தான் பேசுவோம், பிரச்சனைகளை விவாதிப்போம், சொல்லுவதற்கு செவிமடிப்பார், அவருடைய ஆலோசனைகளையும் சொல்லுவார். குழுவை போடுவோம் மாவட்ட அளவிலே, குழுவிடம் கலந்து கலந்துரையாடுவார், ஒரு முடிவுக்கு வருவார், தெளிவாக இருக்கும். அதனால தான் அமைப்பைச் சேர்ந்த அனைவருமே, அமைச்சர்கள் மட்டுமல்ல, தலைமை கழகம் இருக்கட்டும், மாவட்ட அமைப்பு, ஒன்றிய அமைப்பு, நகர அமைப்பு, அனைவருமே அந்த அம்மாவோட கிட்டத்தட்ட 30 வருஷமாக பரிச்சயம் கொண்டவர்கள், அந்த அம்மாவுடைய திறமையை அறிந்தவர்கள். அப்படி திறமைசாலி என்று இல்லாமல் இருந்தால் அவரோட அம்மா ஒப்படைச்சிருப்பாங்களா பொறுப்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சார், அதிமுக பெருவாரியாக இருக்கின்ற அடிப்படை உறுப்பினர்கள் சசிகலாவுக்கு எதிராக இருப்பதாகவும் அவர் பொதுச்செயலாளர் வரக்கூடாது என்ற கருத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அப்படி உங்களிடம் கூறுவது யார்? காரணம், we are in the electronic age. Social media is playing a very profound role at international level, global level. வாட்ஸ்அப் இருக்கிறது, ஃபேஸ்புக் இருக்கிறது, ட்விட்டர் இருக்கிறது, யூடியூப் இருக்கிறது. இவை இந்த ஆயுதங்களை நேச்சுரலாக சில செய்திகள் பரவும், சுவாரஸ்யமான செய்திகள். ஆனால் பல காலகட்டங்களில் அதை பெய்டு நியூஸ் என்று சொல்லுவதைப் போல மீடியாக்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் புஷ் பண்ணணும். அந்த வாட்ஸ்அப்பினுடைய ஆர்கனைசேஷன், ஃபேஸ்புக் இஸ் கனெக்டட் டைரக்ட்லி டு வாட்ஸ்அப், உங்களுக்கெல்லாம் தெரியும். அது போன்ற அமைப்புகளிடம் பணத்தை கட்டிவிட்டால் உங்களுக்கு 10 பேர் இருப்பாங்க, உங்கள் செல்லோட கான்டாக்ட் 10 குரூப் இருப்பாங்க, அந்த 10 ஆளுக்கு அவங்களுக்கு 10-20 இருப்பாங்க. கோடி கணக்கில் வித்தின் 24 hours ஆர் 48 hours எந்த செய்தி வேண்டுமென்றாலும் நீங்கள் பரப்பலாம். இப்படி வந்துடுச்சே நினச்சிக்கிட்டு எல்லாரும் அந்த செய்தியை அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த யூடியூப் போன்ற சோஷியல் மீடியாக்கள் உண்மைகளை மட்டுமே பரப்ப வேண்டிய சோஷியல் மீடியாக்கள் உலக அளவிலே அவை பொய்மைகளையும் பரப்புகிற ஒரு சோஷியல் மீடியா என்ற பெயரை எடுத்து விட்டதை உலக நாடுகள், வளர்ந்த நாடுகள் கூட கண்டிக்கின்றன. நடவடிக்கை எடுத்தார்கள் நமது மைய அரசு. ஆனால் உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்று கூறி அதையும் தடை செய்து விட்ட காரணத்தால் எது வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் பரப்பலாம் என்று ஜனநாயக நாடு இந்தியாவிலே இந்த ஒரு பிரச்சனை இருந்து வருகிறது. உலக நாடுகளுக்கே இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அவற்றை எல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். சார், அப்படி பார்த்தா பல இடத்துல சசிகலா போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஏன் எங்கள் ஆட்களை கிழித்தார் என்று எண்ணுகிறீர்கள்? என்ன ஆதாரம்? எனக்கு கட்சி அம்மாவோடு புரட்சி தலைவரோடு இந்த இயக்கம் ஒளிந்து விட வேண்டும் என்று அம்மாவுக்கு எண்ணற்ற தொல்லைகளை தரவில்லையா? அதுபோல புரட்சி தலைவி அம்மாவோடு இந்த இயக்கம் அழிந்து விட வேண்டும். 1.5 கோடி மக்கள் சக்தி உள்ள இந்த இயக்கம் இன்று பார்த்தாலும் பல்லாயிரக்கணக்கானோர் அம்மா சமாதிக்கு வந்து தெய்வமாக எம்ஜிஆரை பார்த்தார்கள், அதே தெய்வமாக இந்த அம்மாவையும் பார்க்கிறார்களே, இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும், சேற்றை வாரி பூச வேண்டும், செல்லா காசா ஆக்க வேண்டும் என்று எங்கள் இயக்கம் அழிந்தால் யாருக்கு லாபம் வரும் என்று கருதுகிறார்களோ அப்படிப்பட்ட அமைப்புகள் இந்த பணியை மேற்கொள்ளக்கூடாதா? சார், பெரும்பாலும் ஒரு கட்சியில் இருக்கிற தலைமையில் இருக்கிறவங்க இருந்தாக்க எதிர்கட்சியில் உள்ளவங்க தான் குற்றம் சாட்டுறது இயல்பா இருக்கும். நாங்கள் அப்படி குற்றம் சாட்டு பெரும்பாலும் சொன்ன ஒரு நிமிஷம் இருங்க. ஆனா இந்த முறை வந்து எல்லாமே வந்து அதிமுகக்குள்ளேயே குற்றம் சாட்டக்கூடிய நிலைமை இருக்கு. அவங்க இறப்பு சம்பந்தமா இருந்தாலும் சரி, போஸ்டர்ல கிழிக்கப்படுறதாலும் சரி, வலைதளங்களில் பரப்பப்படுற விஷயமா இருந்தாலும் சரி. இல்லை, அதெல்லாம் தவிர வலைதளங்களில் பரப்பப்படுகிறது அதிமுக காரங்க கிழிச்சாங்கன்னு நீங்கள் கூட ஒரு வலைதளத்தில் வாட்ஸ்அப்பில் போட்டு நீங்கள் ஒரு டீமை வச்சு போட்டிங்கன்னா நீங்களும் பரப்ப முடியும், என்னாலையும் பரப்ப முடியும். வாட்ஸ்அப் மூலம் நான் ஃபேஸ்புக்கில் கொடுத்து ஃபேஸ்புக்கில் இருந்து அங்கே லிங்க் கொடுத்து நான் பண்ண முடியும். சொல்கிறேன், கேட்டுங்க. அது கட்சி, அதனால் அது வந்து எங்கள் உள்கட்சி பிரச்சனை அல்ல, அது தவறான ஒன்று. இப்போ கட்சி கட்டுக்கோப்பாக இருக்குது, எந்த 100க்கு 100 கட்டுக்கோப்பாக தான் இருக்குது. பாருங்கள், அதை போக நீங்கள் பார்க்க போகிறீங்க. பொதுக்குழுவில் நாளைக்கு முடிவு பாருங்கள். அதுக்கடுத்து சின்னம்மா வந்து வாய் திறந்து பேசுகிற போது எத்தகைய அறிவாளி சின்னம்மா, எத்தகைய சிந்தனையாளர் சின்னம்மா, அரசியல் ஞானம் எந்த அளவுக்கு இருக்குது, ஜென்ரல் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கிறது, எப்படிப்பட்ட நிதானமானவர், எப்படிப்பட்ட பொறுமையை கடைப்பிடித்து செயல்படுத்தக்கூடியவர், நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க. அந்த நாள் விரைவிலே வரும்.